வேரிட்டியோட ஆட்டோபயோகிராஃபியில் சாப்டர் 3 படித்து ஷாக்கான லோவன் சாப்டர் 4 படிப்பாலாம் மாட்டாளா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆவிட் ரீடர்ஸ் காய்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வேரிட்டி ரிட்டன் பை ஹோலன் ஹூவர். இது சாப்டர் 8. ஸோ ஒரு குட்டி ரிக்கேப் தரலாம் சாப்டர் 7 என்ன நடந்துச்சு அப்படின்னு. சாப்டர் 6 அந்த ஆட்டோபயோகிராஃபியோட செகண்ட் சாப்டர் படிச்சுட்டு அதில் அபார்ஷன் அந்த பிள்ளைங்களை வந்துட்டு எவ்வளோ டிஸ்பைஸ் பண்ணுறா அப்படின்றதுலேருந்து வந்துட்டு லோவன் ரொம்ப ஷாக்காக இருப்பாள். அவளுக்கு ரொம்ப சேடாகவும் ரொம்ப கோவமும் இருக்கும். ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு இருந்தால் வந்துட்டு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே வரா. ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்காவது வந்து குடித்தா தான் நம்ம காம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தற்செயலில் ஜெர்மியும் அங்கே இருக்கான். அவன் ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்க் எடுத்து கொடுத்துட்டு அவளை நைட்டு டின்னர் சாப்பிட வைக்கிறான். அப்போ க்ரூ வந்துட்டு வர்றான். வந்த உடனே அவனை பார்த்த உடனே இவளுக்கு வந்து தோணுது, ஓகே 2 பிள்ளைங்களை வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு மேபி பாண்டாக இருக்கலாம். ஏன்னா வயிற்றில் இருக்கிறப்ப தான் வந்து டிஸ்பைஸ் பண்ணால் அவங்கள பார்த்தது கிடையாது. பிறந்ததுக்கப்புறம் மேபி பாண்டாக இருக்கலாம். அதனால தான் வந்துட்டு 3வது ஒரு குழந்தை வந்து பெற்றுக்கிறதுக்கு வந்துட்டு ஓகே சொல்லியிருப்பா. இல்லை அப்படின்னா எப்படி வந்து பெற்றுட்டு இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி அவளவே சொல்லி வந்துட்டு அவளே காம் பண்ணிக்கிறா. அப்போ ஜெரமி வந்துட்டு க்ரூவை போய் தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளே வந்துட்டு இவன் வந்து வால்ஸில் இருக்க ஃபோட்டோஸை வந்து பார்த்துட்டு சில கொஷின்ஸ்லாம் கேட்குறான். அவனும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். அப்போ கடைசியில் இவன் வந்து ரூம்குள்ளே போய் வந்துட்டு கதவை அடைச்சிட்டு அவனை பற்றி எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரியக்கூடாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால தான் அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். பட் ஐ எம் ஆல்சோ ஃபாலோயிங் ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இந்த கதவோட டோர் வந்துட்டு ஏன் லாக் பண்ணுறேன் அப்படின்னா, வெளியே இருக்க அந்த ஃபேமிலியை என்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு நான் லாக் பண்ணுறேன். ஏன்னா ஸ்லீப் வாக்கிங் அப்போ வந்துட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் லாக் பண்ணிட்டு படுத்திருந்தா கூட பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோடய கை வந்துட்டு உடஞ்சி என்னோட மேலே ஃபுல்லாக வந்துட்டு பிளட்டாக இருந்தது. அந்த மாதிரி தான் நான் ஒரு நாள் மார்னிங் வந்துட்டு நான் எந்திரிச்சேன். ஸோ இந்த ஃபேமிலியை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த லாக்கை போடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு சாப்டர் 7 வந்துட்டு அதோட முடியுது. இப்போ சாப்டர் 8. நான் வேரிட்டியோட அந்த ஆட்டோபயோகிராஃபி மேனஸ்கிரிப்டை இதுக்கு மேலே வந்துட்டு ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கேன். முடிக்க மாட்டேன் அப்படின்றதில்ல, இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அந்த அட்டம்ப்டட் அபார்ஷனை பற்றி நான் ரீட் பண்ணி 2 days ஆயிடுச்சு. அந்த மேனஸ்கிரிப்ட் என்னோடய டெஸ்கில், அதாவது வேரிட்டியோட டெஸ்கில் கீழே வந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து தொடாமலும் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்துட்டு அது ஃபீல் ஆகுது, ஏன் கூட அதே ஆஃபீஸில் அதுவும் இருக்குது அப்படின்றது வந்து ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. அது வந்து கீழே அடியில் வந்து மேலே வந்து நிறையா பொருள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடியில் வந்து உட்காந்துட்டு ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது எப்பயுமேவும். நான் நிறையா அதை பற்றி ரீட் பண்ண எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. என்னால் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஆனால் நான் வந்து அதை முடிக்க மாட்டேன், அந்த மேனஸ்கிரிப்டை ஃபுல்லாக ரீட் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலை. பட் இப்போதைக்கு நான் என்ன உண்மையாக பண்ண வந்தேனோ அந்த விஷயத்தை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆன பிறகு தான் அதை வந்து நான் யோசிக்கணும். இப்போ வந்து நான் வந்து சைட் ட்ராக் பண்ண முடியாது. சைடாக வந்துட்டு இந்த விஷயத்தை வச்சே வந்துட்டு நான் என்னோடய மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு தோணுது. நான் அதை ரீட் பண்ண விட்டதுலேருந்து வேரிட்டியோட ப்ரெசன்ஸில் நான் இருக்கிறப்ப எனக்கு வந்து அவ்வளோ பயம் இல்லை. அந்த மேனஸ்கிரிப்டை ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவள் பக்கத்தில் இருந்தாலே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஷேக்கியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்துட்டு இல்லை. சரி, ஆஃபீஸில் ரொம்ப நேரமாக இருக்கமே, வெளியே போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வர்றப்ப எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வேரிட்டியையும் அவங்க நர்ஸ் வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்றத நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். க்ரூ, ஜெரமி அண்ட் வேரிட்டி 3 பேர் வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து வந்துட்டு சாப்பிட்றாங்க. அப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு கப்புள் ஆஃப் டேஸ் வந்துட்டு நான் வெளியே வரவே இல்லை, ஆஃபீஸ்லேயே தான் இருந்தேன். நான் வெளியே வரதுக்கு முன்னாடியே அவங்க டின்னர் சாப்பிட்டு போயிட்டாங்க. அதனால் வேரிட்டியை வந்துட்டு இங்கே கொண்டு வருவாங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியலை. இன்றைக்கி தான் வந்துட்டு நான் அதை கண்டுபிடிச்சேன். நான் அதை பார்த்துட்டு வேண்டாம், உள்ளே வந்துட்டு இன்ட்ரூட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்துட்டு ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். இன்றைக்கி வேறு ஒரு நர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க பேர் வந்து மயர்னா. ஏப்ரலில் விட கொஞ்சம் ஓல்டாக இருந்தாங்க, ரவுண்டாகவும் சேர்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. அவங்க கன்னத்தில் 2 ரோசி ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப ஓல்டு ஃபேஷன் கியூபி டால் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. உடனே வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், ஏப்ரலில் விட அவங்க வந்துட்டு கொஞ்சம் நல்ல ப்ளசண்ட்டான ஆளாக இருந்தாங்க. ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் ஏப்ரல் வந்துட்டு அன்பிளசண்ட்டான ஆள்லாம் கிடையாது. ஜெரமி என் பக்கத்தில் இருக்கதும், ஜெரமி பக்கத்தில் நான் இருக்கதையும் அவன் நம்பலை அப்படின்ற ஒரு வைப் மட்டும் வந்துட்டு எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் ஏப்ரலுக்கு நான் இங்கே இருக்கிறது வந்து பிடிக்கல அப்படின்றது வந்துட்டு எனக்கு கரெக்டான ரீசன் வந்து தெரியலை. ஆனால் நான் வந்து என்ன அவகிட்ட வந்து பார்க்குறேன் அப்படின்னா, அவளோட பேஷண்ட் மேலே எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கா. அவளோட பேஷண்ட் வந்து இன்வாலிடாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இன்னொரு லேடி வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை வந்து அவள் ஜட்ஜ் பண்ணுறா. ஏப்ரல் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவள் ஈவினிங் போனதுக்கு அப்புறம் நானும் ஜெரமியும் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமில் உள்ளே போய் நாங்கள் 2 பேரும் அடைச்சிக்கிறோம், ஈவினிங் ஃபுல்லாக வந்துட்டு வெளியே வர்றதில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைக்கிறா. அது வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஆனால் வந்து அப்படி கிடையாது.
மயர்னா ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஏப்ரல் மற்ற வீக் டேஸ் ஃபுல்லாத்தையும் அவன் கவர் பண்ணிக்கிறா. இன்றைக்கி ஃப்ரைடே. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் போய் மூவ் இன் ஆகிருக்கணும். ஆனால் இப்படி வந்து நடந்ததும் வந்துட்டு நான் ஒரு வகையில் நல்லதாக தான் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் இங்கேருந்து கிளம்பியிருந்தா இங்கே வந்து அன்ப்ரிப்பேர்டாக நான் வந்து கிளம்பியிருப்பேன். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்காது. நான் அடுத்து என்ன வந்துட்டு எழுத போகிறேன் அப்படின்றதே வந்து தெரியாமல் வந்து நான் கிளம்பி போயிருந்திருப்பேன். இந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்துட்டு ஒரு லைஃப் சேவர் மாதிரி இருக்குது. ஏன்னா நிறையா வந்துட்டு என்னால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுது. ஏன்னா இந்த பாஸ்ட் 2 டேஸில் நான் வேரிட்டியோட இன்னும் 2 புக்கு வந்துட்டு நான் படித்து முடிக்க முடிஞ்சிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புக்லேயே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணதுனால வந்துட்டு என்னால் அதை முடிக்க முடிஞ்சிச்சு இந்த சீரீஸில் இருக்க 2 புக்கு. ஸோ ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளாக தான் இருந்தது புக்கு. எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. எப்படி வந்து வேரிட்டி ஆண்டகோனஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எழுதுறா அப்படின்னு, வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு எப்படி வந்துட்டு எழுதுறா அப்படின்றத வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேசினேட்டிங்காகவே இருந்துச்சு. எனக்கு அதை ரீட் பண்ண எனக்கு ஒரு டேரக்ஷன் கிடச்சிச்சு. இந்த சீரீஸ் வந்துட்டு இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு டேரக்ஷன் வந்துட்டு எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டேரக்ஷன் வந்து கிடச்சிச்சு. இருந்தாலும் ஜஸ்ட் இன் கேஸ் நான் இன்னும் வந்துட்டு நோட்ஸ் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருக்கு நான் எதை வந்து யோசிச்சு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி ரேண்டமாக வந்து தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஸோ அதை வந்து தேடிட்டு இருக்கேன். அந்த நோட்ஸ் கிடச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படின்றதுக்காக. அப்படி நோட்ஸு ஏதாவது மேனஸ்கிரிப்ட் கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்த்து ஒரு பாக்ஸை வந்துட்டு எடுத்து ஃப்ளோரில் உட்காந்து வந்து தேடிட்டு இருக்கப்போ தான் கோரியோட டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. பேண்டம் ப்ரெஸ் வந்துட்டு இன்றைக்கி காலைல தான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீ ஒரு நியூ ஆத்தர், கோ ஆத்தர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வேரிட்டி சீரீஸுக்கு. அதோட லிங்க் வந்துட்டு உன்னோட இமெயிலில் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி கோரி வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். நான் கரெக்டாக இமெயிலோட லிங்க்கை வந்துட்டு டச் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். டோரில் வந்துட்டு யாரோ தட்டுற சத்தம் கேட்டோடனே யார் வாங்க உள்ள அப்படின்னு சொல்கிறேன். ஜெரமி உள்ளே வரான். வந்துட்டு நான் டார்கெட்டுக்கு போகிறேன். டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. ஸோ டார்கெட்டுக்கு நான் போகிறேன். க்ரோசரிஸ் ஷாப்பிங்காக வந்து போயிட்டுருக்கேன். உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் எழுதி கொடு, நான் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம், எனக்கும் சில ஐட்டம்ஸ் வந்துட்டு வாங்க வேண்டியது இருக்குது. அதில் டேம்பான்ஸ் மெயினாக வாங்கணும். ஸோ என்னோடய பீரியட்ஸில் வந்துட்டு இன்னும் 1 or 2 days தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் வந்து நான் இங்கே இருப்பேன் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்ததுனால நான் கரெக்டாக வந்துட்டு பேக் பண்ணாமல் வந்துட்டேன். இதை வந்து நான் எப்படி வந்து ஜெர்மிட்ட சொல்கிறது? ஸோ அதனால் நான் எந்திரிச்சு நின்றுட்டு என்னோடய ஜீனில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு, ஆக்சுவலி நான் உன் கூட வந்தால் வந்துட்டு உனக்கு எதுவும் பிரச்சனையா, நான் வந்துட்டால் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் ஜெரமி வந்துட்டு டோரை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இப்படி எட்டி பார்த்துட்டு, நாட் அட் ஆல், பிரச்சனையாக கிடையாது, நீ வரணும்னா வா, ஆனால் இன்னும் 10 நிமிஷத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜெரமி ஒரு டார்க் கிரே ஜீப் ரேங்க்லர் வந்துட்டு ஓட்டுறான். அது வந்து டயர்ஸ் வந்துட்டு நல்லா ஜாக்அப் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக வந்து மட்டால் வந்துட்டு கவர் ஆகிருக்கு. நான் இதை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அது வந்து கேரேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். கேரேஜில் தான் இது வரைக்கும் இருந்திருக்கும் போல். ஆனால் அவன் இந்த மாதிரி ஜீப் வந்துட்டு நான் ட்ரைவ் பண்ணுவான் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் எப்போயுமே வந்துட்டு அவனை வந்து நான் யோசித்து பார்க்குறப்ப கேடிலாக் CTXO இல்லை ஆடி 8 அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு கார் தான் ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக காரை வந்துட்டு ட்ரைவ் பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவன் வந்து ரேங்க்லர் டைப் ஆஃப் பர்சன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியலை. ஏன்னா சூட் போடுறவங்க எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி கார்ஸ் தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஏன் வந்துட்டு அவனை அப்படியே பிக்சர் பண்ணுறேன்றது எனக்குமே புரியலை. ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் கட்டாக பிஸ்னஸ் மேன் மாதிரி நான் அவனை ஃபஸ்ட் டே வந்துட்டு எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் அவனை வந்து என் மனசில் வந்து நான் நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் டெய்லி வந்துட்டு அவன் வந்து ஜீன்ஸும் ஸ்வெட் பேண்ட்ஸும் போடுறது வந்துட்டு என் மண்டையில் நிற்கவே மாட்டேங்குது. எப்போல்லாம் அவன் ஒர்க் பண்ணலையோ அவன் வந்து அந்த மாதிரி வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு போடவும் செய்கிறான். அண்டு அவனோட பேக் டோருக்கு பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக மட்டியாக இருக்கிற ஒரு பூட்ஸும் வந்துட்டு வெளியே நிற்கிது. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து என் மண்டையில் வந்துட்டு ஏறவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவனை ஃபஸ்ட் டே வந்து நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்த்தனோ அதே மாதிரி தான் வந்துட்டு அவனை வந்து நான் எப்போயுமே வந்து பிக்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அவனுக்கு நான் எந்தெந்த கார் கூட வந்துட்டு அவனை வந்து அட்டாச் பண்ணி பார்த்தனோ அதெல்லாம் விட ஜீப் ரேங்க்லர் தான் அவனுக்கு வந்து கரெக்டான ஃபிட்டாக இருக்குது. ட்ரைவேலேருந்து வெளியே இறங்கி ஒரு 1/2 மைல் கழித்து தான் அவன் ரேடியோவே டர்ன் ஆன் பண்ணுறப்ப அவன் வந்து கேட்குறான், பேண்டம் ப்ரெஸ் ரிலீஸ் இன்றைக்கி நடந்தது, அதை வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆமாம் கோரி சென்ட் பண்ணான்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என் பர்ஸில் இருக்கிற என்னோடய ஃபோனை எடுத்து கோரி வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணான், நான் தான் அதை ரீட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீட் பண்ணுறான். அப்போ ஜெரமி வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, பப்ளிஷர்ஸ் வீக்லியில் ஒரே ஒரு லைனாக தான் வந்திருக்குது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் அந்த இமெயிலை எடுத்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் அது வந்து பப்ளிஷர்ஸ் வீக்லியோட லிங்க் இல்லை,
கோரி வந்துட்டு எனக்கு வேரிட்டி கிராஃபோடோட சோஷியல் மீடியா பேஜில் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்துட்டு அனுப்பியிருக்கான். அவளோட பப்ளிசிட்டி டீம் வந்துட்டு நிறைய எழுதியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we are excited to இந்த ரிமைனிங் நாவல் அந்த விர்ச்சுவல் சீரீஸை வந்துட்டு எழுதுறதுக்கு ஒரு கோ ஆத்தர் வந்துட்டு வந்திருக்காங்க, லாரா சேஸ் அப்படின்னு சொல்லி. வேரிட்டி கிராஃபோர்டோட சேர்த்து வந்துட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. லாரா சேஸ் வேரிட்டி கூட வந்துட்டு ஜாயின் பண்ணதுனால வேரிட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து எழுதுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு இந்த சீரீஸுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் 2 பேருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிலீஸ் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ நான் யோசிக்கிறேன், வேரிட்டி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காளா, அட்லீஸ்ட் இனிமேல் வந்து இந்த பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்பக்கூடாது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். அப்போ ஹூ த ஹெக் இஸ் லாரா சேஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வேரிட்டி எங்கே, ஏன் வந்துட்டு அவளோட பேபியை தூக்கி இன்னொருத்திக்கு கொடுக்குறா, இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்திருக்கு. அப்போது ஒரு கமெண்ட் வந்துட்டு, இப்படி தான் எல்லாமே வந்துட்டு நடக்கும் இல்லை, ஒரு நல்ல ஃபேமஸான ஆத்தர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷிட்டியான ஒரு ஆத்தரை வந்து கூப்பிட்டு அவளோட ஜாபை வந்து பண்ண சொல்லுவாள், அதுதானே இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. நான் உடனே ஃபோனை வந்து கீழே வச்சுட்டேன். போதும் பார்த்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் ஆஃப் பண்ணி, ரிங்டோனே வந்துட்டு வராத மாதிரி டர்ன் ஆஃப் பண்ணி வந்து பர்ஸ்கில் வந்துட்டு போட்டு ஜிப் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து பீப்புள் ப்ரூட்டலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானே வந்துட்டு முணங்கிக்கிறேன். உடனே ஜெரமி வந்துட்டு சிரிச்சிட்டு, என்றைக்குமே வந்து கமெண்ட்ஸை ரீட் பண்ணக்கூடாது, இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வேரிட்டி வந்து சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி கமெண்ட்ஸை வந்து டீல் பண்ணணுன்ற அவசியமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா நான் அந்த சோஷியல் மீடியாவில் வந்து போகிறதே கிடையாது, என்னை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஸ்டோர் வந்துருச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு ஜெரமி இறங்கி வந்து என்னோடய டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்றான். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி விடுறதுனால எனக்கு வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இப்படி என்னை யாருமே ட்ரீட் பண்ணதே கிடையாது. இவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்றான். அப்போ நானே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஓப்பன் பண்ணி விட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவன் அதை விட அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்றதுனால நான் வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி கை தான் அவன், இப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஜென்டில்மேன் தான் அவன். ஏன்னா வேரிட்டியும் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு அவனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா அவளோட ஆட்டோபயோகிராஃபியில். அப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு ஒரு கை வந்துட்டு இப்படி ஒரு டோரை ஓப்பன் பண்ணி விட்றான் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ ஒரு மெஸ்டப்பான ஒரு விஷயம் இல்லை. அப்போ ஜீப்லேருந்து இறங்குறதுக்கு அவன் என் கையை கொடுத்து வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். அவனோட டச்சில் வந்துட்டு என்னால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவே முடியலை. அவன் டச் பண்ண உடனே என் கை வந்துட்டு அதுவாக ரியாக்ட் ஆகுது. அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் ப்ரிவெண்ட் பண்ணவும் முடியலை. ஏன்னா அவனோட டச்சில் எனக்கு வந்து இன்னமும் வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணவும் செய்யுது. எதுவுமே வேண்டாம், இந்த டச் கூட வேண்டாம் அப்படின்றதும் தோணுது. நான் அவன் கூட இருக்கிறப்ப நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், அவனுக்கும் இந்த மாதிரி தான் என்னை சுற்றி வந்துட்டு இருக்கிறப்ப ஃபீல் ஆகுதா அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ அவனோட லைஃப்பில் அவன் ஒய்ஃப் வந்துட்டு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கா. ஸோ அவனுக்கு இன்டிமசிலாம் இருக்காது. ஸோ அப்போ அவன் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு உள்ளே போகிறேன். இப்போ ஏன் அவனை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவன் கூட ஸ்டோருக்குள்ளே போனோடனே ஜெரமி வந்துட்டு கேட்குறான், நீ வந்து உனக்கு குக் பண்ணுறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு. அப்போ பிடிக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஏன்னா நான் வந்து எப்போயுமே தனியாக தான் வாழ்ந்துருக்கேன், அதனால் வந்து நான் நிறையா வந்து சமைக்கலாம் மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு ஷாப்பிங் கார்ட்டை எடுத்துகிட்டு ப்ரொடியூஸ் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு நுழையிறான். ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே வரும்ல அந்த மாதிரி இருக்கிற செக்ஷனுக்குள்ளே நுழையிறான். அப்போ கேட்குறான், உன்னோட ஃபேவரட் மீல் எது அப்படின்னோடனே டேக்கோஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ அவன் வந்து சிரிச்சிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறான், டேக்கோஸையும் வந்துட்டு எடுத்துக்கிறான். அப்போ நான் ஸ்பெகதி வந்துட்டு நான் உனக்கு ஒரு நாள் நைட் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரே ஒரு திங் தான் வந்துட்டு நான் ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் நான் குக் பண்ணதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்பெகதி தான். ஸோ அதை வந்து நான் உனக்கு ஒரு நாள் நைட் குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் சொல்கிறேன். ஜெரமி ஜூஸ் செக்ஷனுக்கு வந்துட்டு மூவ் ஆகிறப்ப நான் வந்து சொல்கிறேன், எனக்கு க்ரோசரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்துட்டு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, ஸோ அதை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஏன்னா டேம்பவுன்ஸ் எடுக்கிறேன் நான். அப்போ டேம்பவுன்ஸ் மட்டும் வந்துட்டு வாங்க முடியாது, மற்றதெல்லாம் சேர்த்து எடுப்போம், இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஷாம்பூ, சாக்ஸு, கொஞ்சம் ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து போகிறேன். ஏன்னா நான் எதுவுமே வந்துட்டு கொண்டே வரல. அப்போ நானே நினைக்கிறேன், டேம்பவுன்ஸ் வந்துட்டு அவனுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஏன் இவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா அவன் வந்து இதை பார்க்காம இருந்திருக்க மாட்டான்ல, இதுக்கு முன்னாடி அவன் பார்த்துருந்துருப்பான். அவனை பற்றி நல்லா தெரியுது, எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் ஆக்சுவலாக வேரிட்டிக்கு வந்துட்டு நிறைய டைம்ஸ் வந்துட்டு அவன் வாங்கி கொடுத்துருக்கவும் செஞ்சுருப்பான். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தான். இதை பற்றிலாம் வந்துட்டு ட்வைஸ் வந்து திங்க் பண்ணுற மாதிரி கிடையாது. டக்குன்னு வேணும் அப்படின்னா வந்துட்டு வாங்கி கொடுக்க போகிறான். எதுக்கு நான் எம்பாரஸ் ஆகுறேன்னு எனக்கே தெரியல.
திரும்ப நான் அவனை தேடி போகிறப்ப க்ரோசரி செக்ஷனில் அவன் நின்றுட்டு இருந்தான். அப்போ நான் அவன் பக்கத்தில் நடந்து போகிறப்ப தான் வந்து தெரிஞ்சிச்சு அவனுக்கு அந்த 2 பக்கமும் வந்துட்டு 2 விமன் நின்றுருந்தாங்க. அவங்களோட அந்த விமன் வந்துட்டு என்னென்னா 2 பேரோட கார்ட்டையும் விட்டுட்டு அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனோட பேக் வந்துட்டு ஐஸ்கிரீம் கூலரில் வந்து சாஞ்சு நிற்கிறான். அவன் என்ன ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்கான். நான் அந்த லேடிஸோட தலையை மட்டும் தான் என்னால் வந்துட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க. அப்போ அந்த ஐஸ்கிரீம் இதுக்குள்ளே மெல்ட் ஆகி உள்ளே போய் வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுவோமா அப்படின்னு வந்துட்டு அவனுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் நடந்து வரதை பார்த்த உடனே ஜெரமியோட கண் வந்துட்டு என் மேலே வந்து படுது. உடனே எங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 லேடிஸ் இருக்காங்களா, அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து பிளாண்ட் ஹேரும் இன்னொருத்தவங்களுக்கு ப்ருனட் ஹேரும் இருந்தது. அந்த பிளாண்ட் ஹேர் லேடி வந்துட்டு என்னை திரும்பி பார்க்குறா, எங்கே அவனோட கண் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ருனட் கொஞ்சம் வந்துட்டு மெதுவாக வந்து திரும்பி பார்க்குறா. என்னை பார்க்குற வரைக்கும் வந்துட்டு அந்த ஸ்லோனஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட கிளார் பண்ணுறதுலனா முறைக்கிறதுல வந்துட்டு நான் என்னோடய மைண்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் பக்கத்தில் அந்த கார்ட் பக்கத்தில் போகிறேன். ஏன்னா அந்த கார்ட்குள்ளே என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போ வந்து அதை வந்து எப்படின்னா ஒரு வைல்டு அனிமலை வந்து நான் நெருங்குற மாதிரியே வந்து ரொம்ப காஷியஸாக வந்துட்டு நெருங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் அந்த கார்ட்குள்ளே வந்துட்டு வைக்கவா, இல்லை அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஆக்வர்டாக இருக்குமா அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியலை. எனக்கே வந்துட்டு ஒரு கொஷின் இருக்குது. சரி, நம்ம வந்து மேலே இருக்க பேஸ்கெட்டில் வந்து வச்சுருவோம். தனியாக நம்மளோட பொருள் மட்டும் அந்த கார்ட்டில் வந்துட்டு 2 செக்ஷன்ஸ் இருக்கும்ல, கீழே ஒரு கார்ட்டும் மேலே ஒரு குட்டி கார்ட்டும் இருக்கும்ல, ஸோ அதில் மேலே வந்துட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வைக்கிறா. இப்போ நான் அந்த பிரித்து வந்துட்டு வச்சதுக்கான மீனிங் வந்துட்டு எப்படி அப்படின்னா, நான் ஒரு கிளியர் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். நாங்கள் வந்து ஒன்றா தான் வந்திருக்கோம், ஆனால் ஒன்றா இல்லை அப்படின்ற மாதிரி. 2 பேரும் என்னையவே தான் பார்த்துட்டே இருக்காங்க. நான் அந்த கார்ட்டில் வந்துட்டு ஒவ்வொரு பொருளையாக வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு பொருளை வைக்கிறப்ப 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அடுத்து என்னைய பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் ஜெரமி பக்கத்தில் வந்துட்டு அந்த பிளாண்ட் லேடி தான் நின்றுட்டு இருந்தா. நான் டேம்பான்ஸை வந்துட்டு வைக்கிறத வந்துட்டு அதை நோட் பண்ணிட்டா, டேம்பான்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னை வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு மாதிரி தலையை அசைச்சிட்டு, நீ யார் அப்படின்னு வந்துட்டு கேட்குறா. உடனே ஜெரமி தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். இது வந்து லாரா சேஸ். லாரா இவங்க 2 பேரும் வந்துட்டு பேட்ரிஷியா அண்ட் கேரோலின் அப்படின்னு வந்து 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ ஒரு காசிப் மெட்டீரியல் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிளாண்ட் லேடிக்கு ரொம்ப குதூகலமாக இருக்குது. நாங்களாம் வந்து வேரைட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அந்த ஜட்ஜ் பண்ணுற லுக்கை வந்துட்டு அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறா. அப்போ வேரைட்டி வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆகிட்டாலோ, இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட ஃப்ரெண்டை வந்துட்டு விசிட் பண்ண வைக்கிறா, ஃப்ரெண்டோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னா ஷி மஸ்ட் பி ஃபீலிங் பெட்டர் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு ஜெரமியா வந்துட்டு ஒரு பார்வை பார்க்குறா. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நீ கொடு அப்படின்னு சொல்லி. இல்லை, லாரா வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னும் கடைசியில் வந்துட்டு கொஸ்டின் மார்க் போட்டு முடிக்கிறா. அப்போ ஜெரமி சொல்கிறான், இல்லை லாரா வந்துட்டு நியூயார்க்லேருந்து வந்திருக்காங்க, வேரைட்டியோட வந்துட்டு கோஆத்தர் 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, அதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அப்போ பேட்ரிஷியா ஒரு மாதிரி நக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரியல, எப்படி வந்துட்டு ரைட்டர்ஸ்குள்ளே வந்து சேர்ந்து வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அது வந்து தனியாக வந்து பண்ணுற ஒரு விஷயம் தானே, எப்படி வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஜெரமி வந்து சொல்கிறான், ஆமாம்மா அது வந்து படிக்காதவங்கெல்லாம் அப்படி தான் வந்து நினப்பாங்க அப்படின்னு மாதிரி ஒரு நக்கல் அடிச்சிட்டு டக்குன்னு அவங்க திரும்ப வந்துட்டு ஆன்சர் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணாமல் தலையை வந்து ஒரு நாட் பண்ணிவிட்டு அவனே வந்து கான்வர்சேஷன்லேருந்து விடுபட்டுக்கிட்டான். 2 பேர்த்தையும் சேர்த்து விடுபட்டுட்டு ஹாவ் அ குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங் கார்ட்டை மூவ் பண்ணிவிட்டு என்னை லாராவையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறான். லோவனையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அவன் அந்த ஷாப்பிங் கார்ட்டை மூவ் பண்ணுற டைமில் பேட்ரிஷியா வந்து அந்த ஷாப்பிங் கார்ட் மேலே கையை வச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, நாங்கள் ஹலோ சொன்னோம் வேரிட்டிக்கு அப்படின்னு சொல்லிடு, வேகமாக வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு வந்துட்டு சொல்லி அனுப்புகிறா. உடனே ஜெரமி கண்டிப்பாக சொல்லிடுறேன், நீ வந்து ஷெர்மனுக்கு நான் வந்து ஹாய் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிடு அப்படின்னு சொன்னோடனே பேட்ரிஷியாவோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் கோவம் வந்துடுது. என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வில்லியம் அப்படின்னு சொன்னோடனே, ஓ சாரி நான் வந்து 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரமி வந்து சொல்லிட்டு வந்துடுறான். அப்போ அவள் கோவமாக வந்து முணங்குறதெல்லாம் வந்துட்டு எனக்கு கேட்குது. நான் அடுத்த அயலுக்கு போனவுடனே ஜெர்மனிகிட்ட வந்து கேட்குறேன், யார் அந்த ஷெர்மன் அப்படின்னோடனே, அப்போ அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான், அவள் ஹஸ்பண்டுக்கு பின்னாடி வந்து சீட் பண்ணுறா, அந்த சீட் பண்ணுற ஆள் பேர் தான் வந்துட்டு ஷெர்மன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். சொன்ன உடனே எனக்கு வந்து ஷாக் ஆயிடுது, என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்குறேன். ஜெர்மி வந்துட்டு ஸ்மைல் மட்டும் தான் பண்ணுறான். அப்போ திடீர்னு எனக்கு வந்து அது ரெஜிஸ்டர் ஆன உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, எனக்கு சிரிப்பு வந்துடுது. நான் பயங்கரமாக சிரிக்கிறேன். கவுண்டருக்கு வந்துட்டு நான் போகிற வரைக்கும் வந்துட்டு அந்த ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இப்படி பர்ன் பண்ண முடியுமா ஒரு பர்சனை அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டே இருக்கேன். அப்போ எல்லா திங்ஸையும் வந்துட்டு ஜெர்மி எடுத்து கன்வேயர் பெல்ட்டில் வைக்கிறான்.
இப்போ ஜெரமி வந்துட்டு அவனவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் அந்த மாதிரி வந்துட்டு அவளை வந்து பேசியிருக்கக்கூடாது தான், அந்த அளவுக்கு அவள் அளவுக்கு நான் லோவாக இறங்கி பேசியிருக்கக்கூடாது தான். பட் என்னால் வந்துட்டு அந்த ஹிப்போக்ரிட்ஸை வந்துட்டு தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி வந்துட்டு பேசுகிறவங்கள வந்து எனக்கு திரும்ப வந்து நான் கொடுக்கணும், இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொன்ன உடனே அப்போ லோவன் சொல்கிறா, இல்லை இந்த மாதிரி வந்து ஹிப்போக்ரிட்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ நான் விட்னஸ் பண்ண மாதிரி ஒரு எபிக் சீன் வந்துட்டு நடந்திருக்காது. டக்குன்னு ஒரே செகண்டில் வந்துட்டு அவளுக்கு திரும்ப கர்மா வந்து ரிட்டர்ன் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக் மொமெண்ட்டை வந்துட்டு அவளுக்கு வந்து திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டேன். இதை நான் வந்து விட்னஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறா. இப்போ கார்ட்லேருந்து எல்லா திங்ஸையுமே வந்து எடுத்து ஜெரமி வந்துட்டு வச்சிட்ருக்கான். நான் என்னோடய திங்ஸை செப்பரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நானே தான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒரே கவரில் வந்து போட சொல்லிட்டான். அவனோட கிரெடிட் கார்டை வந்து ரன் பண்ணி அவன் பே பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னால் அவனை பார்க்காம இருக்கவே முடியல. அவனை தான் நான் வந்து கண்கொட்டாமல் வந்து பார்த்துட்ருக்கேன். அப்போ எனக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. அது என்ன ஃபீல் அப்படின்றது வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியல. பட் மேபி அது வந்து க்ரஷ்ஷாக இருக்கலாம். ஆமாம், க்ரஷ் அப்படின்னா வா சூப்பர் நைஸ், இது வந்து ரொம்ப கம்ப்ளீட் சென்ஸில் வந்துட்டு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவள் வந்து அவளவே வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறா. ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக வந்துட்டு அவள் சொல்லிக்கிறா. ஏன்னா க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மேரீட் மேனு அவன் வந்து இன்னமும் அந்த எய்லிங் ஒய்ஃபு சிக்காக இருக்கிற ஒய்ஃபுக்கு வந்துட்டு டிவோட்டடாக இருக்கான். எந்த அளவுக்கு வந்து டிவோட்டடாக இருக்கான் அப்படின்னா மற்ற யாரை பற்றியுமே அவனுக்கு வந்து கவலையே கிடையாது. பக்கத்தில் யார் நிற்கிறான்றது கூட அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவனோட ஒய்ஃப் யார் அப்படின்றது கூட வந்துட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு அவ்வளோ ஒரு பைத்தியமாக இருக்கான், டிவோட்டடாக இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் மேலே எனக்கு க்ரஷ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, லோவன் ஆஷ்லி, நீயே ஒரு அன்அவைலபிள் மேனுக்கு மேலே வந்துட்டு ஒரு க்ரஷ் வைக்கிற. அவன் வந்து உனக்கு அவைலபிள் கிடையாது. ஹீ இஸ் ஃபுல்லி ஃபார் வேரிட்டி. அவன் உனக்கு அவைலபிலிட்டி இல்லை. அதே மாதிரி அவன் வந்து அவைலபிளாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து நிறைய லக்கேஜ் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவனுக்கு. அதெல்லாம் வந்துட்டு அவன் லைஃப்பில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸே பெருசு அப்படின்னு நினச்சா அவன் அதை விட நிறையா வந்துட்டு வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் வந்து நீ இப்போ வந்துட்டு யோசிச்சுட்ருக்க. இதுதான் வந்து கர்மா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அடுத்தடுத்து அப்படியே கொண்டு வராங்க. ஏன்னா வந்துட்டு அவள் பார்த்த உடனே ஓகே இவன் வந்து கைண்ட் மேன் அப்படின்னு வந்து நினச்சா, இப்போ அடுத்தடுத்து வந்துட்டு அவனை பார்க்க, அவனை பற்றி வந்துட்டு படிக்க எல்லாமே வந்து இது பண்ண உடனே அவனோட அந்த டிவோஷனை வந்து பார்த்துட்டு கூட அவளுக்கு வந்துட்டு க்ரஷ் வர்றது வந்துட்டு ஈஸி தானே. ஜெரமி மேலே வந்துட்டு க்ரஷ் வர்றது, உங்களுக்கு யாருக்காவது க்ரஷ் வந்துச்சா ஜெரமி மேலே? ஸோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் அண்ட் கைண்ட்லி சப்போர்ட் த சேனல் பை சப்ஸ்கிரைபிங் இட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அஸ் யூஷுவல் இந்த சேனல் வந்துட்டு எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணாமல் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரை எல்லோரும் சொன்னது வந்துட்டு இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு 50 பேஜஸ் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். என்ன பேசுகிறாங்க அப்படின்றதே வந்துட்டு புரியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நான் இப்போ ஒவ்வொரு சாப்டராக தமிழில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஈவன் லைன் பை லைனாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸோ டேக் யுவர் புக், இந்த இதை வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் உங்களோட இங்கிலீஷ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். And all the best for improving your English. Thanks for listening to this and thank you for everything.